இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2025 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 5:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பிற்பகல் 2:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன வலிமை நிறைந்தும் காணப்படுவீங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். திருப்தியாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிட சூழல்கள் இனிமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண உறவில நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். சில சிரமமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகளும் மாறும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். அலுவலகத்துல பேச்சுக்களினால பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பளுவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே உற்சாகத்துடன் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பலவீனமாக இருந்தவர்கள் இப்பொழுது சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே கவனக்குறைவினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குறிப்பாக உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம் என்று உங்களுடைய குடும்பத்தினருடைய சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். கலைத்துறையில இருந்து வந்த மறைமுகமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க.
இன்று இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பொறுப்புகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பலவீனமான போக்கும் மாறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே கவனக்குறைவினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புரிதல்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திறமையாக செயலாற்றவும் செய்வீங்க. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில இருந்து வந்த சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்ளவும் செய்வீங்க. பணியில மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். தவறான புரிந்துணர்வுகளும் மாறுங்க. உறவு பிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் பணவரவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். பொருள் வரவு நன்றாகவும் இருக்கும். வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான தனித்துவமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில நேரங்களில் தேவையற்ற இடையூறுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சில உறவினர்கள் உங்களிடத்துல குறை கண்டுபிடித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால் அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக நெருக்கடிகளும் நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நன்றாகவும் இருக்கும். கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உணவு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை இன்று கண்டிப்பாக முடித்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பழைய தவறுகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதுவிதமான பயணங்களின் மூலமாக மனதள தெளிவும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இரவு நேர பணிகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் நீங்கும். அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க என்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலையினால சிறு அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்பட்டு விடலாங்க. வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபார வாய்ப்புகளும் கூடி வரலாம். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட உதவிகளும் தடையில்லாமல் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. நேரம் தவறாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. வேலை பளுவின் காரணமாக நேரம் தவறி உணவு உண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதாக முடியக்கூடிய விஷயங்கள் கூட சில முறை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மறையும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வணிகம் தொடர்பாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான முழு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். இதனை முடிக்க முடியுமா முடியாதா என்ற சந்தேக உணர்வுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம் என்று கொடுத்த வாக்கினை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான பயணங்களின் மூலமாக மனதில தெளிவும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. சில வெளிநாட்டு பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. எந்த ஒரு செயலிலுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பணியிடத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு கவலைகளையும் ஏற்படுத்தலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. சக பணியாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு எதிரிகளாக இருந்து வந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறி முன்னேற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறாமல் விலகி இருப்பதே நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திருப்தியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று இதனால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரியவர்களை மதித்து பேசுவதும் நல்லது. கலைத்திறனும் அதிகரிக்கும். கல்வி விளையாட்டு போட்டியில முன்னேற்றமும் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கடினமான உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். உயர்கல்வியில தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:56 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தொடர்புகளும் விரிவடையும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று எல்லா விதத்திலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காதுங்க. தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலையையுமே உற்சாகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. மாலையில் நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. என்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பலன்கள் சாதகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை தொடர்பான பணியிட கொள்கைகளை பின்பற்றவும் செய்வீங்க. என்று அனைவரிடத்திலுமே சமமாக பழகவும் செய்வீங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. யாரிடத்திலும் ஆணவமாக பேசவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு போன சில வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும்.
உறவினர்களுடைய மத்தியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த விரயங்களும் மாறும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில முயற்சிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட செலவுகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பணியிடங்கள் தொடர்பான கொள்கைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமான நாளாகவும் இருக்கும். சிறப்பான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பான செயல்திறனின் மூலம் பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணியின் மூலமாக கூடுதலாக நல்ல பலன்களையும் பெறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. அன்புடனும் ஆறுதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. என்று ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கிறவீங்க. சில வியாபாரத்துல தொழில்நுட்பத்தை புகுத்தவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். லாபமும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய வகையில திட்டமிடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் கோபப்படாமலும் வேலைகளை செய்வதும் நல்லது. பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கி குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளையும் துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலைகளை அதிக ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகளை முடிப்பதில் நல்ல ஒருங்கிணைப்புடனும் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கருத்துக்களை சரியான விதத்துல சொல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் குறித்து சில கவலைகளும் இருக்குங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலைச்சல்களும் இருக்கும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வீட்டு விசேஷங்கள் மற்றும் கோயில் விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆறுதலும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியிடங்கள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றினாலே போதுங்க. உங்கள் துணையின் மீது இருந்து வந்த தவறான கருத்துக்களும் மாறும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவீங்க. உறவுடன் நல்லிணக்கமும் ஏற்படும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. என்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காரிய தாமதங்களும் நீங்குங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அவசியமான நேரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உடல் அசதியும் ஏற்படலாம். அனுசரணையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. என்ற கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய துணைக்காக ஆடை ஆபரணங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்கள் நல்ல தகவல்களை தருவதாகவும் இருக்கும். ஆனால் பண விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பு பற்றிய சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகள் படிப்படியாகவும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. அன்றாட நிகழ்வுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி இன்று விவாதம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குடும்பத்தில் அமைதியும் இருக்கும், நல்லிணக்கமும் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில அதிரடியான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில்துறையும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பணமும் கையில இருக்கும். நினைத்த வேலைகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய ஆதரவுகள் கிடைப்பது உங்களுக்கு ஊக்கத்தையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய போக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. பணவரவும் இருக்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தங்களுடைய இலக்குகளை அடையவும் செய்வீங்க. பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய லாபத்தை நோக்கி சில முன்னேற்றமான படிகளை எடுத்து வைக்கவும் செய்வீங்க. இன்று மற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த முடியாமலும் இருக்கலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். வியாபாரத்துல வேலையாட்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல அனுபவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக வேலைகளை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை சேர்க்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். வேலையில திருப்தியும் உண்டாகும். விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி வியாபாரமும் அதிகரிக்கும்.
தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வெற்றியும் பெற்று விடலாங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பங்களும் இருக்கும். மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. என்று வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கல்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியிடத்துல எதிரிகளுடைய சூழ்ச்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக முன்வைப்பதும் நல்லது. திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. சட்டம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று கருத்துக்களை புரிந்து கொள்வதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன வலிமையுடனும் இருப்பீங்க. குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனை சக பணியாளர்கள் பாராட்டவும் செய்வாங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலைகளை எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சில தொழில்நுட்ப செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கினை கண்டும் காணாமல் சென்று விடுவதே நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க.
வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். எந்த ஒரு செயல்பாடுகளையுமே தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்கவும் செய்வீங்க. சில பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதன்படி நீங்க செயல்படவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். மனதில நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அலுவலக பணிகள்ல அமைதியாக செயல்படுவதும் நல்லது. அரசு வேலைகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கால்நடை வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தைரியத்துடனும் செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. வேலையில துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சூழ்நிலைகளை எளிமையாக கடந்து வந்து விடுவீங்க. ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். கவனமாக செயலாற்றுவதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமை உணர்வுடனும் இருப்பீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கண்ணும் கருத்துமாக என்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டுல மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளிடத்துல இருந்து சில அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வாகன பழுதுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வேலைகள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. பிரச்சனைகளை எளிமையாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். சில எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே எதிர்பார்த்த பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் செய்வீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை தொடர்பான பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. யாரிடத்திலும் என்ற ஆணவமாக பேசவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். குழந்தைகள் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளும் சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சில நல்ல சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க பக்க பலமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. வங்கி கணக்குகளை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில ஆசை வார்த்தைகளை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரத்துல தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் குறைந்து நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.